அனைவருக்கும் அன்பு வணக்கம். பொள்ளாச்சி இலக்கிய வட்டம் முன்னெடுக்கும் இந்த நூல் அறிமுக விழாவில் கவிஞர் நிஷா மன்சூரின் நூறுன் அலா நூர் சூஃபி மெஞ்ஞான கவிதைகள் குறித்து உங்களுடன் உரையாற்றுவதில் மகிழ்கிறேன். இதென்ன தமிழ் கவிதை உலகில் புதிதாக சூஃபி மெஞ்ஞான கவிதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட கவனத்தை இந்த தொகுப்பு ஈர்த்திருக்கு. ஏன்னா சூஃபியிசம் பற்றி இஸ்லாமை விட்டு வெளியில் இருப்பவர்கள், அதாவது மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் அறிந்திருப்பது அது ஒரு இஸ்லாமுக்குள் இருக்கும் ஒரு ஆன்மீக தேடல் என்ற வரையில்தான் அதை அறிஞ்சிருக்காங்க. நிஷா மன்சூர் அவர்கள் தொடர்ந்து ஜெயமோகன் அவர்கள் முன்னெடுக்கும் மெய்யியல் வகுப்புகளை நடத்தி கொண்டிருக்கிறார். அதில் கலந்து கொள்பவர்களின் கடிதங்களை அவர் தொடர்ந்து முகநூலில் பதிவு பண்ணுறார். அதை ஒவ்வொரு முறையும் நான் வாசிப்பேன். அதில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் தான் அதில் கலந்துப்பாங்க. அப்போ அந்த சூஃபிசத்தை முதன்முறையாக அவர்கள் அந்த சூஃபிய மரபை அறியும் போது அவர்களுக்குள் அவ்வளவு ஒரு ஆச்சரியத்தை நான் அந்த கடிதத்தில் பார்த்துருக்கேன். அந்த சூஃபிசம்ங்கிறது ஒரு இஸ்லாமுக்கானது மட்டும் கிடையாது, அது உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்குமானது அப்படின்னு தான் நான் அதை அறிந்து கொண்ட வரையில் நான் தெரிந்து கொண்டது இதுதான். அதனால் சூஃபிசம் பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை கொடுத்து நான் நூலுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டுருக்கேன். சூஃபிசம் அப்படிங்கிறது அன்பின் வழியே இறைவனை தேடும் பயணம். ஒற்றை வரியில் சொல்லணும் அப்படின்னா, இறைவனை அறிவதற்கான அறிவு பயணம் அல்ல, இறைவனை உணர்வதற்கான அன்பு பயணம். இறைவன் எங்கே இருக்கிறார் என்று வெளியே தேடிக்கொண்டிருப்பதை விட என் உள்ளத்தில் இறைவனுக்கான இடம் இருக்கிறதா என்னும் கேள்வியை நமக்குள் நாமே கேட்டுக்கொள்வது தான் சூஃபியின் தொடக்கம். பொதுவாக சூஃபிகளை இஸ்லாத்தில் இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள், முரணானவர்கள் என்ற ஒரு கருத்து கிட்டத்தட்ட 12ஆம் 13ஆம் நூற்றாண்டிலேயே ரூமி காலத்திலேயே உண்டு, இப்போவும் உண்டு. சில தூய்மைவாதம் பேசுபவர்களால் இப்போதும் சூஃபிகள் பற்றி அந்த மாதிரியான ஒரு எதிரான ஒரு கருத்து உண்டு. காரணம், இஸ்லாம்ங்கிறது ஷரியத் சட்ட விதிகளை மட்டும் பின்பற்றி கொண்டு ஒரு பக்தி மார்க்கமாக தொழுகைகளை சிறப்பாக செய்து கொண்டு மறுமையை பற்றி சிந்திக்க வேண்டும் என்பதை குறிக்கோளாக இருக்கிறது. ஆனால் இம்மையிலேயே மறுமையை காண முடியும், இந்த வாழ்க்கையிலேயே இறைவனை உணர முடியும், இறைநிலையை அடைய முடியும், இறையருளை பெற முடியும் என்ற வழிமுறைகளை சொல்ல வந்தவர்கள் தான் சூஃபிகள். இந்த சூஃபிசத்தை உலகம் முழுக்க அறிய செய்தவர்களில் முக்கியமானவர் நம்ம எல்லோரும் அறிந்த ஒரு பெருங்கவிஞர் ஜலாலுதீன் ரூமி. அவர் மூலமாக தான் உலகம் முழுக்க இந்த சூஃபிய சிந்தனைகளும் கவிதைகளும் பரவலாச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அத்தனை மொழிகளில் அவருடைய கவிதைகள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. அவருடையது பெரும்பாலும் காதல் கவிதைகள் என்ற ஒரு மேலோட்டமாக வாசிப்பவர்களுக்கு தெரியும். ஆனால் அது வெறும் மனித காதல் அல்ல, இறைநிலை அடைவதற்கான, தன்னை இழந்து இறைவனை அடைவதற்கான காதல். அது லைலா மஜ்னு கதைகள், அந்த கவிதைகள் நம்ம பார்த்துருப்போம். அந்த லைலா மஜ்னு, அந்த மஜ்னு லைலா மீது கொண்ட காதலை கூட ஒரு குறியீடாகத்தான் சூஃபிசத்தில் பார்க்குறாங்க. அதுபோல் பாரசீகத்தில் ரூமி அன்பின் மொழியை பேசியது போல நம்மளோட மண்ணிலும் இந்த ஆன்மீக தேடலை ரொம்ப ஆழமாக தன்னுடைய பாடல்களில் பதிவு செய்தவர் யார் அந்த சூஃபிய மரபில் அப்படின்னு சொன்னால் குணங்குடி மஸ்தான் சொல்லலாம். அவருடைய பராபரக்கண்ணி, நிராமயக்கண்ணி, ஆனந்த கழிப்பு, அகத்தீச சதகம் இதெல்லாம் தமிழ் இலக்கிய சூஃபிய மரபில் ரொம்ப முக்கியமானவை. அதில் குணங்குடி மஸ்தானின் ஒரு பராபரக்கணியில் ஒரு 2 வரிகள், அண்ட பூனமென்றும் ஆடுதிரு கூத்தினையான் கண்டு மகிழ்ந்திடவே காட்டாய் பராபரமே. இது ஒன்றும் இல்லை, நாம் இறைவனை எங்கே தேடுறோம்? பெரும்பாலும் வழிபாட்டு தலங்களில் தான் தேடுறோம். ஒரு சர்ச்சிலேயோ ஒரு மசூதியிலேயோ இல்லை கோவில்லையோ நம்ம இறைவனை தேடிட்டுருக்கோம். ஆனால் இறைவன் அவன் படைத்திருக்கும் அத்தனை அணுக்களிலும் இருக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த வரியோட தாத்பரியம். ரூமி பாரசீகத்தில் எப்படி ரூமி அன்பின் மொழியை பேசினாரோ அதே போல் தன் ஆன்மீக தேடலை தமிழ் மொழியில் பேசியவர் குணங்குடி மஸ்தான். ரூமியின் மண் வேறு, அவரின் மொழி வேறு. குணங்குடி மஸ்தான் பிறந்த நிலம் வேறு, அவரின் மொழி வேறு. அதே இவர்களை பின்பற்றி அதே சூஃபிய மரபில் வந்தவர் தான் நிஷா மன்சூர். இவர்கள் மூவரின் கவிதைகளும் படைப்புகளும் ஒரே புள்ளியில் தான் ஒன்றிணைக்கின்றன. அது என்னன்னா, நான் யார், இறைவன் எங்கே, அவனை எப்படி கண்டடைவது, இறைவனை நேசிப்பதற்கு முன்னால் மனிதனை நேசி,
உலகத்தை மாற்றுவதற்கு முன்னால் உன்னை மாற்று. நீ சக மனிதனை, இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனை நேசிக்காமல் நீ இறைவனை நேசிப்பதால் நீ இறைவனை என்னைக்கும் உணர முடியாது. இந்த புள்ளியில் தான் இவர்களுடைய படைப்புகள் சந்திக்கின்றன. நிசா மன்சூரின் நூருன் அலா நூர் கவிதை தொகுப்பு முழுக்க அன்பின் மொழியை பேசக்கூடியதாக இருக்கிறது. சில கவிதைகள் நம்மை சிந்திக்க வைக்கும், சில கவிதைகள் நம்மை மகிழ வைக்கும், சில கவிதைகள் நம்மை அழ வைக்கும், சில கவிதைகள் நம்மை தேடச் செய்யும். அப்படி தேடச் செய்யும் போது தான் அது மெஞ்ஞான கவிதைகள் ஆகிறது. அப்படிப்பட்ட ஆன்மீக பயணத்திற்குள் நம்மை அழைத்து செல்லும் ஒரு நூல் தான் இந்த நூருன் அலா நூர். நூருன் அலா நூர் அப்படிங்கிற அரபி சொற்றொடருக்கு ஒளியின் மீது ஒளி என்பது தான் பொருள். இந்த தலைப்பே பார்த்திங்கன்னா இந்த நூலோட ஆன்மாவை நமக்கு சொல்லிவிடுகிறது. இதில் உள்ள கவிதைகள் பெரும்பாலும் குர்ஆனிலிருந்து எடுத்தாளப்பட்ட சில சம்பவங்களை, வரலாற்று நாயகர்களை இந்த கவிதைகள் பேசுகிறது. முக்கியமாக இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களுடன் ஒரு எளிய முஸ்லிம் கொள்ளும் ஆத்மார்த்தமான மானசீக உறவை இந்த கவிதைகள் பேசுகிறது. அதில் ஒன்று யூசுப் நபியை பற்றியது. சிறைச்சாலையை பாடசாலையாக்கி கொண்ட யூசுப் நபியின் பின் சட்டை கிழிசலில் மிசர் தேச நிதியமைச்சரின் தீட்சண்யத்தை ஒளித்து வைத்திருந்தவன், பெரும் நெருப்பு குண்டத்தின் பேரழிவுகளை, ஜுவாலைகளை இதமளிக்கும் கதகதப்பாகி இப்ராஹிம் நபிக்கு உகந்தவன், மீனின் வயிற்றில் கல்வத்திருந்த யூனுஸ் நபியின் தியானத்தில் துயருற்றோர் மீட்சி பெறும் மந்திர சொல்லை உலகு கழித்தவன், பாறைகள் சுக்குநூறாக சிதறி தெரிக்கும் கூர்வாளின் முனையில் இஸ்மாயில் நபியின் கழுத்தை அறுபடாமல் காத்தவன், சொல்லும் செயலும் சிந்தையும் இயைந்த இந்த இறைவின் பேரருளை கொள்ளும் பாத்திரமாக எம்மை விரிவாக்கி அருள்வாய் கோமானே குத்தூசே ரகுமானே. இப்படி இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களை இந்த ஒரு கதை யூசுப் நபியை மட்டும் சொல்வதென்றால் 1 மணி நேரம் போதாது, அவரின் கதையை மட்டும் சொல்வதென்றால். ஆனால் இதில் யூசுப் நபி பற்றி வருது, இப்ராஹிம் நபி பற்றி வருது, இஸ்மாயில் பற்றி வருது, ஜுலைகாவை பற்றி வருது. இதையெல்லாம் ஒரே ஒரு கவிதையில் இப்படி அத்தனையும் அடக்கி கொடுத்துருக்கார், சுருக்கமாக கொடுத்திருக்கார். அடுத்ததாக பெண் குரல், இந்த நூலில் ஒரு ஆண் எழுதிய ஒரு சூபிய மரபு கவிதையில் பெண் குரலும் ஓங்கி ஒலிக்கிறது. ஒரு குழந்தையின் இறை அன்பை பேசும் ஒரு கவிதை எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை இந்த தொகுப்பில். நோன்பு திறக்கும் நியத் சொல்லி முடிப்பதற்குள் ஒரு மிடறு தண்ணீர் அருந்திவிட்ட சின்னஞ்சிறு வண்ணத்து பூச்சி அரசல்வாளி நன்னிமாவிடம் என் நோன்பை அல்லாஹ் ஏற்றுக்குவானா என ஏக்கத்துடன் கேட்க, அல்லாஹ் 70 அம்மாக்களை விட அதிக அன்பானவன், உன் நோன்பையும் ஏற்றுக்குவான், உன் கூட நோன்பு திறந்த எல்லாத்தோட நோன்பையும் ஏற்றுக்குவான் என் செல்லம் என நெட்டி முறித்து முத்தம் கொடுத்த அந்நொடியில் மொத்த நோன்பாளிகளின் நோன்பின் மேல் ஒரு இரத்தினக்கல்லாய் நின்றொழிருக்கிறது அந்த முத்துக்குட்டியின் சின்னஞ்சிறு நோன்பு. மத விதிகள் கடுமையானது பொதுவாக பார்த்தால், எந்த மதமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஒரு குழந்தையின் இறையன்பிற்கு முன்னால் இது எதுவுமே கிடையாது. இது எல்லாவற்றையும் விட, உங்களின் மத விதிகளை விட, மதத்தை விட மேலானது ஒரு குழந்தையின் இறையன்பு அப்படின்னு சொல்லி இது இந்த மாதிரி ஒரு சிந்தனையும் இந்த மாதிரியான ஒரு சொற்களும் ஒரு சூஃபிய மரபில் மட்டுமே சாத்தியம். அதனால் இந்த தொகுப்பில் எனக்கு ரொம்ப விருப்பமான கவிதை இது. அடுத்ததாக அந்த பெண் குரல் ஒலிக்கிறது என்று சொன்னேன் இல்லையா, அது அம்மாமார்களின் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை. ஒரு இஸ்லாமிய பின்புலத்தை, அந்த வாழ்வியலை அறிந்து கொண்டவர்களால் மட்டும் புரிந்து கொள்ளப்படக்கூடிய ஒரு கவிதை இது. அம்மாமார்களின் நோன்பு. வழமையாக 3:30 மணிக்கு எழும் அம்மா நோன்பில்லாத நாட்களில் இன்னும் கொஞ்சம் நேரமே எழுந்து கூடுதலாக ஒரு உணவு வகை செய்திருப்பார். அதென்ன நோன்பில்லாத நாட்களில்? எல்லாருமே நோன்பு வச்சுட்டு இருக்கும்போது அந்த அம்மாவுக்கு மட்டும் ஏன் நோன்பில்லாத நாட்கள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்கன்னா, அந்த நோன்பில்லாத நாட்கள்ங்கிறது அவங்களுடைய மாதவிடாய் காலம். அந்த குடும்ப தலைவி மாதவிடாயாக இருக்கும்போது அவங்க நோன்பு இருக்க தேவையில்லை. அவங்க நோன்பு இருந்ததாக அவங்களுக்கு விலக்களிக்கப்பட்டிருக்கு, நோன்பு இருந்ததாக எடுத்துக்கொள்ளப்படும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கும் ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள், கணவர் எல்லாரும் நோன்பு வச்சிருக்கும் போது
தான் மட்டும் சாப்பிட்றதுக்கான ஒரு குற்ற உணர்வு கொண்டு அந்த அன்பின் பால் சாப்பிடாமல் இருக்காங்க. சாப்பிடாமல் எல்லா வேலைகளையும் செய்கிறாங்க. அவங்க அப்படி வீட்டுக்குள்ளே ஓடி ஆடி வேலை செய்கிறது எப்படி இருக்குன்னா, நேஷனல் ஸ்கூல் கிரவுண்டை 10 முறை சுற்றி வந்திருக்கலாமா. அந்த அளவுக்கு வந்து அவங்க நோன்பு இல்லாத காலத்தில் சாப்பிடாம அவ்வளோ வேலைகளை பார்த்துட்ருக்காங்க. இஃப்தார் அப்போது எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது கூட பிள்ளைங்களுக்கு சூடாக ஏதாவது பஜ்ஜி வடை போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நோன்பு கஞ்சி ஆறிட்டு இருக்கு, அது மேலே ஆடை விழுந்துருச்சு. அதை வந்து ஒரு நல்ல ஒரு படிமமாக இந்த கவிதைகள் கொடுத்திருப்பார். ஆடை விழுகிற அளவுக்கு நோன்பு கஞ்சி ஆறி போய் கிடக்கு. ஆனாலும் பிள்ளைகள் வயிறை நிரப்பணும். அவங்களும் காலையிலேருந்து சாப்பிடலை, ஆனாலும் பிள்ளைகளின் வயிறை நிரப்பணுங்கிறத மட்டுமே கவனிக்கும் ஒரு தாயை பற்றிய கவிதை இது. சகர் இல்லை, இஃப்தாரும் இல்லை, ரகசியமாக அருந்தும் அரை டம்ளர் தண்ணீர் தவிர்த்து பகல் நேரம் முழுக்க உணவும் இல்லை. வளமையான நாட்களில் அம்மா நோர்க்கும் நோன்பு 2 நோன்புக்கு நிகரானது எனில், நோன்பில்லாத நாட்களில் அம்மா நோர்க்கும் நோன்போ 5 நோன்புக்கும் மிகையானது. பொதுவாகவே அந்த குடும்பத்தையும் கவனித்துக் கொள்ளும் பெண்கள் இருக்கும் நோன்பு 2 மடங்கு பலனை தரக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு, அந்த நோன்பில்லாத நாட்கள், அந்த மாதவிடாய் காலத்தில் அவங்க இருக்கும் நோன்பு 5 நோன்புகளுக்கும் மேலானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண் குரலாக வந்து இந்த கவிதை ஒலிக்கிறது. பெண்களை புனிதப்படுத்தாமல் அவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாகவும் வந்து இந்த சூபிய மரபு இருக்கிறது என்பதற்கு இதுவும், இந்த கவிதையும் ஒரு சாட்சி. இன்னொன்று, பெண்ணின் காதலை குறித்து பேசும் கவிதை ஒன்று. ஜுலைகா யூசுப் நபியை காதலித்த ஒரு அரசி அவரை பற்றிய ஒரு கவிதை. யூசுப் எதிர்கொண்ட 1000 சோதனைகளில் ஜுலைகாவும் ஒரு ஆழிய சோதனை. ஜுலைகாவுக்கோ யூசுப் ஒற்றை லட்சியம். சூரியன் சிரம் பணியவும் நட்சத்திரங்கள் தாழ் பணியவும் எல்லா சோதனைகளிலும் யூசுப் வென்றார். ஜுலைகா விஷயத்தில் காதலை வென்றது. காதல் மண்டியிட தூண்டும், காதல் பின் சட்டையை கிழிக்கும், காதல் குற்றம் சாட்டி அதிர்ச்சி கொடுக்கும், காதல் கைகளை வெட்டி கொள்ளும், காதல் பாதாள சிறையில் தள்ளும், காதல் கைகோர்த்து அரியணை கொள்ளும், இறுதியில் காதலே எல்லா இடர்களையும் வெல்லும். யூசுஃபின் பரந்த உலகில் ஜுலைகாவும் இருந்தால், யூசுஃபே ஜுலைகாவுக்கு உலகமாக இருந்தார். எத்தனையோ பரிமாணங்கள் உண்டு யூசுஃபின் பெருவாழ்வில். யூசுஃபை காதலிப்பவள் என்கிற ஒற்றை பரிமாணத்தில் உயிர்த்திருப்பவள் ஜுலைகா. இதில் வந்து இந்த ஒற்றை வரியில் சொல்லியிருப்பாங்க, யூசுப் 1000 சோதனைகள் 1000 வேலைகள் யூசுஃபுக்கு உண்டு, யூசுப் நபிக்கு உண்டு. ஆனால் ஜுலைகாவிற்கான ஒற்றை இலட்சியம் யூசுப் மட்டுமே. யூசுஃபின் பரந்த உலகத்தில் ஜுலைகாவும் ஒன்று. ஜுலைகாங்கிறவங்க 10ஓட 11 தான் யூசுஃபுக்கு. அவருடைய உலகத்தில் நிறைய மனிதர்கள் இருக்காங்க. ஆனால் ஜுலைகாவுக்கு யூசுஃபே உலகமாக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜுலைகாவோட காதலின் உன்னதத்தை வந்து இந்த கதையில் வந்து பேசியிருப்பார். எனக்கு யூசுப் நபியின் பெருமைகளை விட ஜுலைகாவை வந்து பெருமைப்படுத்திய ஒரு கவிதையாக வந்து இதை பார்க்கிறேன். அடுத்ததாக, பொதுவாக இன்று எல்லா மதத்திலும் சரி ஆன்மீகத்தை வந்து ஒரு தகுதியாக பார்க்குறாங்க, ஒரு சிறப்பு தகுதியாக பார்க்குறாங்க, ஒரு பெருமையாக பார்க்குறாங்க. நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெருமை. நான் இன்றைக்கி அசைவம் சாப்பிட மாட்டேன், வெறும் சைவம் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிறது ஒரு பெருமை. நான் வந்து ரொம்ப பக்தியோடு இருப்பேன் அப்படின்னு வெளியில் காட்டிக்கிறது வந்து ஒரு பெருமையான விஷயமாக, அது ஒரு பெரிய தகுதியான விஷயமாக எல்லா மதத்துலேயுமே வந்து இதை வந்து இப்போ செஞ்சிட்ருக்கோம். அதற்கு ஒரு கவிதையில் நல்ல ஒரு பலார்னு ஒரு அறை கொடுத்த மாதிரி இருந்துச்சு இந்த கவிதையை வாசிக்கும் போது. அந்த மாதிரி ஆட்களுக்கு என் நோன்பு குறித்து, என் தொழுகை குறித்து, என் வழிபாடுகள் குறித்து பகிர்ந்து கொள்ள ஒன்றும் இல்லை. அகப்பயணத்தின் வழித்துணைகள் எப்போதும் அந்தரங்கமானவை. அதெல்லாம் வந்து ஒரு அகப்பயணம். அதை வந்து வெளியில் பெருமைப்படுத்திக்கிறதுக்கு, பெருமையாக சொல்லிக் கொள்வதற்கோ எதுவுமே இல்லை. அது வந்து அந்தரங்கமானவை அப்படிங்கிற இந்த கவிதை வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று இந்த தொகுப்பில். இன்னொன்று, வறுமையின் நெருக்கடிகள் விலகும் போது நோய்மை நெருங்கி விடுகிறது. வாழ்வின் நுணுக்கம் பிடிபடும் போது மரணம் வந்து விடுகிறது. பெருநாள் அண்மிக்கப் போவதன் குதூகலத்தை விட ரமலான் விடைபெறப் போவதன் துயரம் நெஞ்சை அடைக்கிறது. இது எவ்வளவு ஒரு சத்தியமான வார்த்தைகள். இவருடைய கவிதைகளில் குணங்குடி மஸ்தானின் சாயல்களை நான் வந்து பார்க்கிறேன். அதனால தான் வந்து இது முதல்லே வந்து இது அன்பின் மொழியை பேசும், அகத்தேடலை பேசும் கவிதைகளாக இருக்கிறது என்று முதலிலேயே குறிப்பிட்டேன். நாகூர் ரூமி தன்னுடைய அணிந்துரையில் இந்த புத்தகத்தில் சொல்வதை நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஒரு நல்ல முஸ்லீமை, ஒரு நல்ல கவிஞனை, ஒரு நல்ல ஆழமான படைப்பாளியை நாம் தெரிந்து கொள்ள இந்த கவிதை தொகுதி வந்து நிச்சயம் உதவும். நூறுன் அலா நூர்,
தமிழ் நவீன கவிதையின் முதல் ஞான கவிதை தொகுப்பு என உறுதியாக சொல்லலாம். ரமலான் நோன்பின் அக அனுபவம், இஸ்லாமிய வாழ்வியல், இஸ்லாமிய வரலாற்று நாயகர்களுடன் ஒரு எளிய முஸ்லிம் கொள்ளும் ஆத்மார்த்தமான மானசீக உறவு ஆகியன தமிழ் கவிதையாக உருவெடுத்திருக்கும் புதுமை இந்நூல். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த நூல் குறித்து பேசுவதற்கான வாய்ப்பை அளித்த பொள்ளாச்சி இலக்கிய வட்டத்திற்கும், இந்த நூல் குறித்து பேசுவதற்கு என்னை தேர்ந்தெடுத்த கவிஞர் நிசாம் மன்சூர் அவர்களுக்கும் எனது அன்பையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். சக நூலாசிரியர்களுக்கும், உரையாளர்களுக்கும், பார்வையாளர்களுக்கும் எனது நன்றி.